பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலை வேளையிலும் இந்த திருவந்த நாளிலே கர்த்தர் நம்மை கூட்டி சேர்த்த தயவுக்காக அடியான் நாம் எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். நான் நேற்று ஒரு வாரமாக நான் அடிக்கடி வேதத்தை படிப்பேன், அதான் வேலை எனக்கு. ஆனாலும் சரியான ஒரு ஆப்ட் மெசேஜ் எனக்கு கிடைக்கல. ரெஃபர் பண்ணி பார்த்தேன், பேசுகிறான் எத்தனையோ இது இருக்குது, ஆங்கிள் பேசிடலாம். ஆனாலும் ஒரு லீடிங்கோட ஒரு 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 ஓப்பனிங்காக கர்த்தர் ஏதாவது கொடுத்தால்தான் நான் மற்ற வசனங்களை நான் கிராஸ் ரெஃபரன்ஸ் பார்த்து நான் செய்தி எடுப்பது வழக்கம். அதுபோல் நேற்று இரவு 10:30 மணிக்கு மேலே தான் ஒரு பகுதியை தேவன் எனக்கு சுட்டி காண்பித்தார். அதனாலே அதை நம்ம எல்லாருக்கும், பேசுகிற எனக்கும் உங்களுக்கும் பார்க்கிற எல்லாருக்கும் அது பிரயோஜனமாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். அதாவது செய்தியின் தலைப்பு ஜெனசிஸ் இஸ் அ ஃபேமிலி புக். மறுபடியும் சொல்லுகிறேன், செய்தியின் தலைப்பு ஜெனசிஸ் இஸ் அ ஃபேமிலி புக். ஆதியாகமம் முழுவதும் ஒரு குடும்ப புஸ்தகம். நீங்கள் யாத்திராகமம், லேவியராகமம், எண்ணாகமம், உபாகமம், அப்படியே 1 சாமுவேல் 2 புக்கை, மற்ற புக்ஸ் எல்லாம் இதெல்லாம் நீங்கள் படித்து 66 புஸ்தகத்தை படித்து பாருங்கள். ஃபேமிலிக்குரிய குறிப்புகள் 1-2 அங்கே இருந்தாலும், பட் இன் ஹோல் புக் ஆஃப் ஜெனசிஸ் அப்படியே ஃபுல்லாக அப்படியே நிரம்பி இருக்கும் ஃபேமிலி. அதனால்தான் நான் இதை செய்தியின் தலைப்பை நான் முக்கியப்படுத்துகிறேன். ஜெனசிஸ் இஸ் அ ஃபேமிலி புக். ஆதியாகமம் ஒரு குடும்ப புஸ்தகம். ஒரு குடும்பத்துக்கு ரைட் ஃப்ரம் ஜெனசிஸ் 1 அப்படியே எடுத்து அப்படியே படித்து பார்த்தீங்கன்னா அது குடும்பத்தை சார்ந்ததாக இருக்கும். அதுதான் முக்கியம். மனுஷனை தேவன் உண்டாக்கின நாட்களில் இருந்து பார்த்தீங்கன்னா அதில் எந்த விதமான ஒரு செய்தியை தேவன் கொடுக்கல. there is no message and also there is no worship. நல்லா புரிஞ்சுங்க, there is no message, there is no worship. பிற்காலத்தில் தான் தேவன் அதை செக்ரிகேட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக diverted in many angle about worship and message. கர்த்தருடைய வார்த்தை. ஏனென்றால் தேவன் தம்முடைய பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி நாமத்தின் மூலமாக ஆதியாகமம் 1 அதிகாரம் 26வது வசனம் நம்ம எல்லாருக்கும் தெரிந்த ஒரு பகுதி. ஜெனசிஸ் 1:26 வார்த்தை எழுதப்பட்டிருக்கிறது. படிக்கிறீங்களா? படிங்க. பின்பு தேவன் நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியே மனுஷனை உண்டாக்குவோமாக. நீங்கள் the Trinity comes under one decision, comes under one conclusion. அந்த திருத்துவம் ஒரு முடிவுக்குள்ளே வந்தது. அவங்க 3 பேரும், பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர், ஒரு முடிவு எடுத்தாங்க. let us make, நாம் மனுஷனை, அதாவது நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியேயும் மனுஷனை உண்டாக்குவோமாக. அதுதான் கான்செப்ட். அதான் ரொம்ப முக்கியம்.
நீங்கள் ஏதேன் தோட்டத்தை கொஞ்சம் நல்லா மாதியாக முதல் 2 அதிகாரம் 3 அதிகாரம் படித்து பாருங்க. தேர் இஸ் நோ ஒரு இது கிடையாது, ஒரு இது மெசேஜோ ஒர்ஷிப்போ ஒன்றும் இல்லை. ஆனால் ஒன்று இருந்ததா இல்லை, ஒரு வார்த்தை ஒன்று முக்கியமான வார்த்தை என்னன்னா, 7ஆம் நாளிலே தேவன் ஓய்ந்திருந்தார். 7ஆம் நாளிலே தேவன் ஓய்ந்திருந்தார் என்று எழுதப்பட்டிருக்குது. வேண்டுமானாலும் வாசிக்கலாம். 2ஆம் அதிகாரம் 2:2 தேவன் தாம் செய்த தம்முடைய கிரியையை 7ஆம் நாளிலே நிறைவேற்றி, நீங்கள் செவன்த் டே 7ஆம் நாளிலே நிறைவேற்றி தாம் உண்டாக்கின தம்முடைய கிரியைகளை எல்லாம் முடித்த பின்பு 7ஆம் நாளிலே ஓய்ந்திருந்தார். அடுத்த வசனம், தேவன் தாம் சிருஷ்டித்த உண்டு பண்ணின தம்முடைய கிரியைகளை எல்லாம் முடித்த பின்பு அதிலே ஓய்ந்திருந்தபடியால் தேவன் 7ஆம் நாளை ஆசீர்வதித்து அதை பரிசுத்தமாக்கினார். நீங்கள் 2ஆம் வசனமும் 3ஆம் வசனமும் 2ஆம் அதிகாரத்தில் 7ஆம் நாளிலே செவன்த் டேன்னு 3 முறை வரும். 3 times it is occurred. 7ஆம் நாளிலே 2ஆம் வசனம், 3ஆம் அதிகாரத்திலும் 7ஆம் நாளிலே 7ஆம் நாள் இது ஓய்ந்திருந்தபடியால். அப்படியானால் God blessed the 7th day. 7ஆம் நாளை ஆசீர்வதித்து He sanctified. 7ஆம் நாளை பரிசுத்தப்படுத்தினார். அது ஒரு பெரிய சப்ஜெக்டு. இந்த வசனத்தை அடிப்படை வைத்து தான் 7th day அட்வென்டிசம்னு ஒன்று உருவாகுனது. நல்லா புரிஞ்சுங்க, நான் அதுக்குள்ளே போகல. ஐ டோன்ட் வாண்ட் டு கோ தட் சப்ஜெக்ட். 7th day ஸ்கூல், 7th day அட்வென்டிஸ்ட்டுன்னு உலகம் முழுவதும் இருக்குது. 7ஆம் நாள், நான் அது அந்த சப்ஜெக்ட் உள்ள போல் அது ரைட்டாக ராங்கான்றது அது குறித்து நான் விமர்சனம் பண்ண வரவில்லை. ஆனாலும் இதை பேஸ் பண்ணி தான் அந்த 7th day அட்வென்டிசம் உருவானது. கம்மிங் டு த பாயிண்ட், குறிப்புக்கு வருகிறேன். நான் இந்த புஸ்தகத்தை சற்று யோசித்தேன். நல்லா பார்க்கும் பொழுது படிச்சிங்கன்னா 1ஆம் அதிகாரத்திலேருந்து 50ஆம் அதிகாரம் லாஸ்ட் வேர்டு படிச்சிங்கன்னா எல்லாமே, அதனால்தான் ஃபேமிலி புக். ஜெனசிஸ் இஸ் அ ஃபேமிலி புக். குடும்ப சம்பந்தமான, குடும்பத்துக்கு ஒத்து போகிற அல்லது வாட் ஹட் ஹேப்பன்ட், என்ன நடந்தது எல்லா குடும்பங்களிலும். பைபிள் ஐ எம் டாக்கிங் அபவுட் ஒன்லி இன் புக் ஆஃப் ஜெனசிஸ். அதுதான் இன்னைக்கு உங்கள் வீட்டிலையும் என்னுடைய வீட்டிலும் இதை பார்த்து கேட்டுக்கொண்டிருக்க அனைவர் வீடுகளிலும் நடந்து கொண்டிருக்கிறது. ரொம்ப கஷ்டமான புக்கு இது. ரொம்ப ஸ்பிரிச்சுவல் ஆங்கிள் ஒரு பக்கம் காணப்பட்டாலும் ரொம்ப ப்ராக்டிக்கலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப நிறைய குறிப்புகள் அதில் அடங்கி இருக்கிறது. நான் அதை சற்று யோசித்து தியானித்து கொண்டிருந்தேன். நன்றாக இருந்த ஒரு ஃபேமிலி, பிரைட் ஃபேமிலி, பிரைட் சைட், நல்ல கண்கள், அதாவது ஸ்பிரிச்சுவல் லைஃப், நல்ல பார்க்கக்கூடிய கண்களோடு பிரைட் ஃபேமிலி, பிரைட் சைட், பிரைட் க்ளோரி. இதெல்லாம் நான் எழுதிட்டு வரல, பார்த்தீங்கன்னா நோட்ஸ் தெரியும். எல்லாம் இப்போ யோசிச்சது. பிரைட் ஃபேமிலி, பிரகாசமான ஒரு குடும்பம் அது. பிரைட் சைட், நல்ல ஒரு வெளிச்சம் நிறைந்த, எப்படி தேவன் வெளிச்சம் உண்டா கடவுது என்று சொன்னது போல் ஆதாமுக்கு ஏவாளுக்கு காட் கிவன் அ பிரைட் சைட் அண்ட் தென் பிரைட் க்ளோரி. நல்ல பிரகாசமான மகிமையினாலே அவர்கள் மூடப்பட்டு காணப்பட்டார்கள். அதனால் இதெல்லாம் அந்த குடும்பத்தில் இருந்தது. அண்ட் ஆல்சோ பிரைட் வாக் விதின் த கார்டன்.
ஒவ்வொரு நாளும் பகலின் குளிர்ச்சியான வேளையிலே தேவன் உலாவி. அப்படியானால் there was a bright walk along with Adam and Eve. God walked with him. ஆகையினால்தான் நீங்கள் நன்றாக யோசிக்கலாம். ஆரம்ப காலத்திலே நோவா walked with God and also Enoch walked with God. வசனம் இருக்குது நமக்கு. அது ஆதாரமாக 3ஆம் அதிகாரத்தில் பகலில் குளிர்ச்சியான வேளையில் 8ஆம் வசனம், தோட்டத்தில் உலாவுகிற தேவனாகிய கர்த்தருடைய சத்தம். நடக்கும் போது ஷூ போட்டால் ஒரு மாதிரி நடக்கிற சத்தம், வெறும் காலில் நடந்தால் சத்தம். என்னுடைய தீஸ் ஆர் ஆல் மை அசம்ஷன், கற்பனை. தோட்டத்தில் அப்படியே தேவன் அப்படியே நடந்து வராருன்னா அந்த இலையெல்லாம் கீழே விழுந்துருக்கும். அந்த ஒரு கார்டனில் போய் நடந்து பாருங்கள், வெறும் காலில் அந்த இலை மேலே சரக்கு நடந்து அந்த ஓசை கேட்கும். தேவனாய கர்த்தர் நடக்கிற சத்தம், உலாவுற சத்தத்தை கேட்டார்கள். அப்படியானால் they got a bright walk with God, Adam and Eve. இதெல்லாம் இருந்த இந்த குடும்பம், அந்த குடும்பத்தை ஒன்றுமில்லாமல் சின்ன பின்னமாக பிசாசு ஆக்கினான். அது இன்றைக்கும் பரிசுத்தவான்களுடைய வீட்டிலும் நீதிமான்களுடைய வீட்டிலும் இயேசுவின் இரத்தத்தாலே கழுவப்பட்டு இருக்கிற குடும்பத்திலும் ஊழியம் என்னை போல முழு நேரம் செய்கிற ஊழியக்காரர்களுடைய குடும்பத்திலும் பல எதிர்மறையான சம்பவங்கள் உலகம் முழுவதும் நடந்து கொண்டிருக்கிறது. நீங்கள் நம்பினாலும் சரி, நம்பாவிட்டாலும் சரி, ஏற்றுக்கொண்டாலும் சரி, ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் சரி. I am talking based on Genesis is a family book. அந்த புஸ்தகத்தை அடிப்படையாக வச்சு என்னுடைய குடும்பத்தை யோசித்து பார்த்தேன். உங்கள் குடும்பத்தை நீங்கள் யோசித்து பாருங்கள். உலகம் முழுவதும் உள்ள குடும்பத்தை குறித்து நாம் கேள்விப்படுறோம். ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ், நைபர், வித்தவுட் creed, கலர், காஸ்ட், எந்த விதமான ஜாதி மத பேதமின்றி எல்லா குடும்பத்துலேயும் அதான் நடக்குது. இது வந்து சேட்டனிக் ஆக்டிவிட்டி, பிசாசினுடைய கிரியை. நோ விச்கிராஃப்ட், நோ டிமானிக் பவர், பிசாசினுடைய வல்லம் அல்ல, பட் சேட்டனிக் ஆக்டிவிட்டி. வார்த்தையை ரொம்ப ஐ ஆம் யூஸிங் வெரி கேர்ஃபுல் வேர்ட், கேர்ஃபுல்லாக. சேட்டனிக் ஆக்டிவிட்டி. அதனால் நீங்களும் நானும் மிக மிக நம்முடைய ஜீவிய நாட்களில் எச்சரிக்கையாக இருந்து ஜெபிப்பது நல்லது. நான் இந்த புஸ்தகத்தை நான் உங்களுக்கு சொன்னது போல் ஜெனிசிஸ் இஸ் அ ஃபேமிலி புக்குன்னு சொல்லும்பொழுது, இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே உடைந்து போன இந்த குடும்பத்தில் பிறந்த 2 பேர் தான் காயின், ஆபேல். நான் வசனம் நம்ம எல்லாருக்கும் தெரியும், வசனத்தை எடுத்து நான் விளக்கவில்லை, சூப்பர்ஃபிஷியலாக உங்களுக்கு நான் பேசுகிறேன். நீங்கள் பிற்பாடு போய் தியானித்து கொண்டு வீட்டில் போய் தியானிக்கலாம். ஆபேல், கேயின், ஏபல் அண்ட் கேயின். காயின், ஆபேல் என்று சொல்லும்பொழுது அவர்கள் இயல்பாய் அமைய பெறாத, அதாவது அக்வர்டுன்னு ஒரு மீனிங், ஒரு வார்த்தை இருக்கிறது. இயல்பாய் அமைய பெறாத, முயன்று பெற்ற, இயல்பாய் அமைய பெறாத, அதாவது முயன்று பெற்ற என்று சொல்லும்பொழுது அது ஒரு அர்த்தம் இருக்கிறது. காயினை அவள் பெற்றெடுக்கிறாள். ஆபேல், ஏபல் மீன்ஸ் பிரெத், சுவாசம். இந்த வேர்டு, இந்த சுவாசம் என்ற வார்த்தை டிரான்ஸ்லேட்டட் இன் வேனிட்டி, மாயை. அதாவது நம்ம எல்லாரும்
உலகத்தில் இருக்கிறதெல்லாம் மாயை நம்ம பேசுகிறோம். எல்லார் கூட எடுத்துங்க. எவ்ரி ஹவுஸ் இஸ் அ வேனிட்டி. நான் கொஞ்சம் டீப் பைபிள் வேர்டை யூஸ் பண்ணுறேன். அப்படி இந்த மாயை வேனிட்டி என்ற வார்த்தை எக்லியாசிஸ்டஸ், அதாவது பிரசங்கியில் பார்த்தீங்கன்னா மாயை என்ற வார்த்தை 39 டைம்ஸ் வருது. 39 தடவை ஏறக்குறைய. அதனால் நன்றாக அப்புறமா படித்து பாருங்கள். அதனால் அந்த முதல் ஃபேமிலி, அதாவது செகண்ட் ஃபேமிலி, முதல் குடும்பம் ஆதாம் ஏவாள், ரெண்டாவது குடும்பம் ஆபேல் காயின். அந்த இதில் பார்த்தீங்கன்னா எல்லாமே மாயை, ஒரு நிமிஷத்தில் போயிடுச்சு. ஃபேமிலி ஷாட்டர்ட். அவன் அங்கே த பைபிள் ஓப்பன்ஸ் வித் மர்டர். பைபிள் ஆரம்பிக்கும் பொழுதே ஒரு மர்டர், ஒரு கொலை பாதகத்தில் தான் ஆரம்பிக்கிறது. அப்படியானால் பிசாசினுடைய தந்திரங்கள், கிரியைகள், அவனுடைய ஆக்டிவிட்டி இதெல்லாம் கொஞ்சம் யோசிங்க. இதெல்லாம் இயேசுவின் ரத்தம் நம்ம மேலே தெளிக்கப்பட்டபடினால்தான் நீங்களும் நானும் உயிரோடு இருக்கிறோம். அதான் ரொம்ப முக்கியம். We are washed by the blood. We are taken baptism, immersion baptism. புருஷ மனைவி பிள்ளைகள், அண்ணன் தம்பி அக்கா தம்பி எல்லாம். அதனால் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை ஆதி தகப்பனாகிய ஆதாம் ஏவாள் குடும்பத்திலே காணப்பட்ட சூழ்நிலை இன்றைக்கு எல்லாரும் வீட்டிலும் அதை காணப்படுகிறது. முதல் புத்திரபாக்கி கேயின் வாஸ் a ஸ்பெஷல் ஃபெலோ. ரொம்ப அதிர்ஷ்டமாக பிறந்த பிள்ளை. அது பொதுவாக சொல்லுவாங்க, ஆண் பிள்ளையானாலும் என்ன சொல்லுவாங்க, ஆண் பிள்ளையானாலும் ஜான் பிள்ளைன்னுவாங்க. ஜான் பிள்ளை அது என்னமோ ஒரு பழமொழி சொல்லுவாங்க. ஜான் பிள்ளையானாலும் என்னமோ ஒரு வார்த்தை அது. அதனால் அதுபோல் ஆதாம் ஏவாளுக்கு கேயின் வாஸ் அ ஸ்பெஷல் ஒன். அதில் தான் பிசாசு கை வச்சான். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். அந்த ஃபேமிலியில் முதலாவது அவன் கை வச்ச இடம் ஏதேன் தோட்டத்துக்கு அப்புறம், சம்பவத்துக்கு அப்புறம் அந்த ஃபேமிலியில் கெயின் ஸ்பெஷல் ஃபர்ஸ்ட் பார்ன். அவன் யாருன்னா, he was a first born but lost everything because of the sin. அவன் செய்த பாவத்தின் நிமித்தம் he lost everything. அதனால் நீங்களும் நானும் கர்த்தர் நமக்கு கொடுத்த பிள்ளைகள், ஆண் பிள்ளைகளோ பெண் பிள்ளைகளோ எதா இருந்தாலும் ஒவ்வொரு நாளும் ஜெபிப்பது நல்லது. திருமணமாயிருக்கலாம், திருமணமாகாமல் இருக்கலாம், எப்படி வேண்டுமானாலும் ஃபேமிலியில் சுச்சுவேஷன் இருக்கும். வைசி வேசர் இப்படி அப்படி இருக்கும். we have to pray to God. இந்த ஜெனிசிஸ் இஸ் த ஃபேமிலி புக். அந்த புஸ்தகத்துக்குள்ளே ஹவ் ஐ ஆம், ஹவ் வி ஆர், நான் எப்படி இருக்கிறேன், நீங்களும் நானும் எப்படி இருக்கிறோன்னு கொஞ்சம் இந்த திருவிருந்த நாளிலே we have to analyze. I am talking including myself. அதனால் நம்ம ஏதோ பைபிள் படிக்கிறோம், ஜெபம் பண்ணுறோம் அப்படின்னு போயிடக்கூடாது. நன்றாக யோசித்து பாருங்கள். அந்த முதலாவது குடும்பத்திலையும் வந்த பிரச்சனை, ரெண்டாவது ஆபேலுக்கும் அந்த இவனுக்கும் வந்த பிரச்சனை. கேயின் லாஸ்ட் எவ்ரிதிங் பிகாஸ் ஆஃப் ஹிஸ் சின். ஆகினால்தான் அந்த இடத்த மறுபடியும் ரீஃபில் பண்ணது சேத். ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம் 25-26 வாசியுங்கள். ஜெனிசிஸ் சாப்டர் 4:25-26. பின்னும் ஆதாம் தன் மனைவியை அறிந்தான். அவள் ஒரு குமாரனை பெற்று காயின் கொலை செய்த ஆபேலுக்கு பதிலாக தேவன் எனக்கு வேறொரு புத்திரனை கொடுத்தார் என்று சொல்லி அவனுக்கு சேத் என்று பெயரிட்டார்கள். அடுத்தது கீழே வாசிங்க.
சேத்துக்கும் ஒரு குமாரன் பிறந்தான். அவனுக்கு ஏனோஸ் என்று பெயரிட்டான். அப்பொழுது மனுஷர் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ள ஆரம்பித்தார்கள். அது வரைக்கும் அவர்கள் ஆராதனை வந்து சீஸ் ஆயிடுச்சு, கட் ஆயிடுச்சு. ரெண்டு பேரும் அண்ணனும் தம்பியும் போய் Abel and Cain offered an offering before God. One offering was accepted by God. ஒரு காணிக்கை வந்து எடுத்துக்கொள்ளப்பட்டது அல்லது அங்கீகரிக்கப்பட்டது. ஒரு காணிக்கை வந்து ரிஜெக்ட் ஆனது. அதுக்கப்புறம் ஒரு பெரிய கேப். அதுக்கப்புறம் ஒரு புள்ள பிறக்குது, ஒரு வம்சம் வருது, சேத். அப்போ என்ன சொல்கிறா எவாள்? அந்த வாசிங்கள் அந்த வசனம் 26. சேத்துக்கும் ஒரு குமாரன் பிறந்தான், அவனுக்கு ஏனோஸ் என்று பெயரிட்டான். அப்பொழுது மனுஷர் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ள ஆரம்பித்தார்கள். அப்பொழுது then they began to seek the Lord அல்லது worship the Lord, தொழுது கொள்ள ஆரம்பித்தார்கள். அப்படியானால் நீங்கள் நானும் கேயினுடைய இடத்தை யார் எடுத்தான்னா சேத்து எடுத்துக்கொண்டான். இதை கர்த்தருடைய வழி நடத்துதல், தேவனுடைய திட்டம். The Seth is taken the place of Cain. காயின் உடைய இடத்தை அவன் எடுத்தான். இன்னும் அந்த புஸ்தகத்தில் நான் சம்பவத்தை மாத்திரம் விளக்கி கொண்டு போகிறேன். இன்னும் அந்த ஆதியாகம புஸ்தகம், இந்த ஃபேமிலி புக் என்று நான் சொன்னேன். ஜெனிசிஸ் இஸ் அ ஃபேமிலி புக். இந்த ஃபேமிலி புக்குக்குள்ளே இன்னொரு சம்பவம், இஸ்மவேல் ஒருத்தன் பிறக்கிறான். யார் பிறக்கிறா? இஸ்மவேல். அவனும் ஃபர்ஸ்ட் பார்ன் இன் த ஃபேமிலி. பட் காட் பைபாஸ்ட் இட். கர்த்தர் அதை வேறு விதமாக பைபாஸ் பண்ணுறாரு. ஐசக் வாஸ் சோசன். நன்றாக விளங்கிக் கொள்ளுங்கள். அதுவும் ஒரு குடும்பம் தான். அது இஸ்மவேலும் ஒரு குடும்பமா. அவனும் ஃபர்ஸ்ட் பார்ன் தான் இன் ஏப்ரகாம்ஸ் ஃபேமிலி. அதை கர்த்தர் பைபாஸ் பண்ணி அதை அந்த இடத்துல பைபாஸ் பண்ணி காட் சோஸ் ஐசக். ஈசாக்கை கர்த்தர் தெரிந்து கொள்ளுகிறார். அப்படியானால் என்னெல்லாம் நடந்தது நமக்கு தெரியும். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஈசாக்குக்கு ஃபர்ஸ்ட் பார்ன் யாருன்னா ஈசா. He was rejected. Esau was rejected. Jacob was firstborn. இது கர்த்தரா மாத்துறாரு. The Lord changed certain things in the family. நல்லா விளங்கிக் கொள்ளுங்கள். சில காலகட்டத்தில் தேவனுடைய சித்தம்தான் எல்லார் வீட்லேயும் நடக்கும். ஆக்சுவலாக வந்து ஈசா தான் பர்த் ரைட். அவனுக்கு தான் ஃபர்ஸ்ட் பார்னுடைய சிரேஷ்ட புத்திரம் இருக்கிறது. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி இஸ் சோல்டு த பர்த் ரைட். துர்தஷ்ட விதமாக அவன் அந்த புத்திர பாக்கியத்தை, அந்த சிரேஷ்ட புத்திரத்தை அவன் விட்டுவிட்டான். ஈசா சோல்டு. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இது கர்த்தர் செய்த ஒரு ஜேக்கப் வாஸ் ஃபர்ஸ்ட் பார்ன். இந்த இடத்துலையும் கர்த்தர் கிரியை, ஒரு பக்கம் பிசாசு கிரியை செய்கிறான் ஒரு ஆங்கிளில் எல்லா வீடுகளிலும், இன்னொரு பக்கம் நாணயத்தின் மறுபக்கம், அதர் சைட் ஆஃப் த காயின் பார்த்தீங்கன்னா கர்த்தரும் கிரியை செய்கிறாரு. அப்படியானால் that is a tug of war between God and Satan in every family, in my family and also throughout the world. எல்லாருடைய ஃபேமிலியிலும் கர்த்தருக்கும் பிசாசுக்கும் உள்ள டக் ஆஃப் வார். அதான் சொன்னேன், நாணயத்துக்கு ரெண்டு பக்கம். ஈசா தான் பர்த் ரைட். அதை அந்த பர்த் ரைட்டை, அந்த சேஷ புத்திரத்தை விற்க வச்சான். பிகாஸ் ஆஃப் த சேட்டனிக் ஆக்டிவிட்டி. அதான் சேட்டனுடைய ஆக்டிவிட்டின்ற. நீ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக படிக்கணும், படித்தா விளங்கும். கர்த்தர் அதை மாற்றி யாக்கோபுக்கு அந்த ஃபர்ஸ்ட் பார்னாக மாற்றுகிறார்.
இதெல்லாம் நன்றாக யோசித்து அதனால் தான் சொல்கிறேன், ஜெனிசிஸ் இஸ் இந்த ஃபேமிலி புக். ஜெனிசிஸ் இஸ் அ ஃபேமிலி புக். ஒரு குடும்பத்தில் என்னென்ன காரியங்களாம் நடந்தது, நல்லதும் நடந்தது, கெட்டதும் நடந்தது. இஃப் யூ read right from Genesis chapter 1 to 50 chapters, வீட்டில் போய் ஒரு தடவைக்கு 2-3 தடவை படிச்சிங்கன்னா ப்ரோஸ் அண்ட் கான்ஸ், நல்லது கெட்டது, இந்த பக்கம் அந்த பக்கம், குட் அண்ட் ஈவில், நாணயத்தின் ஒரு பக்கம் மறுபக்கம், எல்லாத்தையும் நீங்களே நானும் கண்டுபிடிக்க முடியும். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்னும் அந்த இடத்துல பார்க்கும் பொழுது யோசேப்பை குறித்து பார்ப்போமானால், ரூபன் ரீப்ளேஸ்ட் by Joseph's 2 sons. Reuben replaced. Reuben was. In fact, God rearranged. அது வசனம் நன்றாக இருக்குது. ஆதியாகமம் 48ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலிருந்து 22ஆம் வசனம் முடிய நீங்கள் போய் படிச்சிங்கன்னா, யோசேப்புக்கு 2 பிள்ளைங்க பிறக்கிறாங்க. அந்த பேர் தெரியுமா உங்களுக்கு? சொல்ல முடியுமா? எப்ராயிம். மனாசே அண்ட் எப்ராயிம் 2 பேர் யோசேப்புக்கு. அவன் ஒரு வசனம் இருக்கு, அதில் மனமறிய கிராஸ் பிளெஸ்ஸிங், மனமறிய கையை 2 இப்படி வச்சு மாற்றி மாற்றி ஆசீர்வதிக்கிறான். அவன் தள்ளி விடுறான். யோசேப்பு தகப்பனாகிய யோசேப்பு கையை மாற்றி வைக்கிறான். அவள் ஈசாக்கு, அந்த யாக்கோபு மனமறியான்னு ஒரு வார்த்தை இருக்குது. 48ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் தான் அப்படியே படிச்சிங்கன்னா ஒரு 12-13ஆம் வசனம் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் கீழே வரும், மனமறியான்னு இருக்கும். ஆனால் நான் அதை வாசிக்கிற அந்த வசனத்தை நீங்கள் பாருங்கள், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். கர்த்தர் எப்படியெல்லாம் கிரியை செய்கிறார். ஆதியாகமம் 48 நீங்கள் முடிந்தால் எடுக்கலாம். 48ஆம் அதிகாரம் நான் எடுக்கிறேன், வாசியுங்கள். அதாவது 14ஆம் வசனத்தில், அப்போது இஸ்ரவேல் மனமறிய தன் வலது கையை நீட்டி இளையவனாகிய எப்ராயிமுடைய தலையின் மேலும், மனாசே மூத்தவனாய் இருந்தும் தன் இடது கையை மனாசனுடைய தலையின் மேலும் வைத்தான். மறுபடியும் வாசியுங்கள். அப்பொழுது இஸ்ரவேல் மனமறிய நல்லா தெரிஞ்சுக்கிட்டு, நம்ம சொல்லுவோம், நீ தெரிஞ்சுக்கிட்டே, அப்பா பிள்ளைங்க கேட்கும் அப்பாட்ட, அப்பா தெரிஞ்சுக்கிட்டே நீ இப்படி பண்ணுறியப்பா. தாய் தாப்பா பிள்ளைங்கிட்ட கேட்பான், தெரிஞ்சுக்கிட்டே இப்படி பண்ணுறியப்பா. மகங்கிட்ட பேசுவாங்க. பிள்ளைகள், ஆண் பிள்ளைகளோ பெண் பிள்ளைகளோ மனமறிய. அப்படியானால் தெரிஞ்சுக்கிட்டே செய்கிற சிறிய காரியங்கள் வேண்டுமன்றல்ல, கர்த்தரா நம்மளை திசைத்திருப்பார். வாசிகள் மறுபடியும். அப்பொழுது இஸ்ரவேல் மனமறிய தன் வலது கையை நீட்டி இளையவனாகிய எப்ராயிமுடைய தலையின் மேலும். ரைட் ஹேண்ட் ஆல்வேஸ் பிளெஸிங். ரைட் ஹேண்ட் டினோட்ஸ் ஆல்வேஸ் பிளெஸிங். மனமறிய இளையவனாகிய எப்ராயிமுடைய தலையின் மேலும். மனாசே மூத்தவனாய் இருந்தும் தன் இடது கையை மனாசேயினுடைய தலையின் மேலும் வைத்தான். கிராஸாக வச்சுட்டான். நல்லா புரிஞ்சுங்க. பிளஸ்ஸிங் நம்ம வலது கையில் தான் ஷேக்கன் கொடுப்போம், வலது கையில் தான் ரிசீவ் பண்ணோம். கர்த்தருடைய ஆசிரியப்பா ப்ரைஸ் லார்டு கை வலது கை தான். பட் மனம் அறிய அப்படியானால், இன்ஃபேக்ட் காட் ரீஅரேஞ்ச்டு பர்த் ஆர்டர் ஆஃப் ஜோசப்ஸ் 2 sons. மறுபடியும் சொல்கிறேன், இன்ஃபேக்ட் God rearranged birth order of Joseph's 2 sons. கர்த்தர் ரீஅரேஞ்ச் பண்ணுவார். சில இடத்துல அவர் மாற்றி அமைப்பார், ரீஅரேஞ்ச் பண்ணுவார். இதெல்லாம் நல்லா நீங்களும் நானும் கண்டுபிடிக்கணும், உட்காந்து கடுமுடி. சில இடத்துல ஈசா வாஸ் ரிஜெக்டட். ஏசா தள்ளப்பட்ட. ஈசா வாஸ் ரிஜெக்டட். இந்த இடத்துல
God rearranged. இதெல்லாம் எங்கே நடக்குது? ஃபேமிலிக்குள்ளே நடக்குது. ஃபேமிலிக்குள்ளே நடக்குது. ஒவ்வொரு குடும்பத்துக்குள்ளே நடக்கிற காரியங்களை நான் பேசி கொண்டிருக்கிறேன். இங்கும் அங்குமாக ஒரு சில குறிப்புகளை மேலோட்டமாக நான் பேசுகிறேன். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, நன்றாக விளையுங்கள். ஆபேல், காயின், ஏசா, ஈசாக்கு, இஸ்மவேல், இந்த குடும்பத்தெல்லாம் கொஞ்சம் யோசிங்க. யோசேப்புடைய குடும்பத்தில் மனமறிய, இதெல்லாம் ஒரு பக்கம் பிசாசும் கிரியை செய்கிறான், ஒரு பக்கம் ஆண்டவரும் கிரியை செய்கிறார். யூ அண்ட் ஐ ஷுட் டிடெக்ட் விச் இஸ் சேட்டனிக் ஆக்டிவிட்டி, விச் இஸ் காட்ஸ் ஆக்டிவிட்டி. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, பரிசுத்த ஆவியானவர் இந்த திருவந்த நாளிலே உங்களோடும் என்னோடும் பேசுகிறார். இஸ்மவேல் பிறந்தான், அவனும் சேஷ்ட புத்திரன் தான், அவனும் ஃபர்ஸ்ட் பான் தான். பிகாஸ் ஆஃப் த ஒய்ஃப்ஸ் அட்வைஸ், அந்த சாரால் சொன்ன அந்த ஒரு அட்வைஸ், அது கர்த்தருடைய சித்தம் அல்ல. அதனால புருஷன் மூலமாகவும் மனைவி மூலமாகவும் பிள்ளைகள் மூலமாகவும் கர்த்தருடைய சித்தம் மாறி மாறி கிரியை செய்யும். நன்றாக விளங்கிக் கொள்ளுங்கள். பரிசுத்த ஆவியான இந்த திருவந்த நாளிலே பேசுகிற என்னோடு உங்களோடு பேச, God always change certain things. உங்களால் எல்லாம் ரொம்ப ஈஸியாக கண்டுபிடிக்க முடியாது. ஆனால் உட்காந்து யோசிக்கணும், ஏன் இப்படி நடக்குது, ஏன் இப்படி பெரிய பையன் தப்பு பண்ணுறான், ஏன் என்னுடைய சிறிய பையன் தப்பு பண்ணுறான், என்னுடைய மகள், ரெண்டாவது மகள், மூணாவது மகள் என்ன தப்பு பண்ணுறாங்க, என்ன இப்படி பண்ணுறாங்களேன்னு கொஞ்சம் ஜபிச்சு பார்த்தா you can find out the insight. You can find out the insight. God always rearranged. குடும்பத்துக்குள்ளே ரீசெட் பண்ணுவாங்க. இப்போ நம்ம அதை எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. இப்போ டெக்னாலஜி வேர்ல்டில் பார்த்திங்கன்னா ரீசெட் ஆகும். இந்த செல்ஃபோனு மற்ற சில டெக்னிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்லாம், இப்போ டெக்னாலஜியில் பார்த்திங்கன்னா இன்ஸ்ட்ருமெண்ட்லலாம் ரீசெட்டுன்னு ஒன்று இருக்குது. அதுபோல் கர்த்தர் ரீஅரேஞ்ச் பண்ணுவார், ரீசெட் பண்ணுவார். இது பிசாசு, இது தப்பு, அவன் பண்ணுறது தப்பு, இவன் பண்ணுறது தப்பெல்லாம் நம்ம ஈஸியாக ஆர்கியூ பண்ணக்கூடாது. கொஞ்சம் யோசிக்கணும், பொறுமையாக யோசித்து பார்த்தால் கர்த்தர் சைலண்ட்டாக மெதுவாக கிரியை செய்வார். யோசேப்பு ஒரு பிளானில் வந்தான். யார்? தான் பிள்ளைகளில் அப்பா கிட்ட, யாக்கோபுக்கிட்ட இப்படி ஆசீர்வாதம் வாங்கணும்னு he planned one thing. Who? Joseph had a plan, but God's plan is different. God rearranged. மனமறிய அவன் சில காரியத்தை மாற்றுறான். அப்படியானால் உங்கள் வீட்டுக்குள்ளேயும் என் வீட்டுக்குள்ளேயும் இந்த திருவிருந்த நாளிலே சில காரியத்தை கர்த்தர் ரீசெட் பண்ணுவார், rearrange பண்ணுவார். I am talking my own family and also those who are watching and hearing. பார்த்து கொண்டிருக்கிற எல்லாருடைய வீட்டில் உலகம் முழுவதும் கர்த்தர் ரீசெட் பண்ணுவார். அது கர்த்தருக்கு தான் தெரியும். தகப்பனாக யோசேப்பு ஒரு பிளானோடு வந்தான், அது நடக்கலை. என்னுடைய இஷ்டமோ, என்னுடைய மனைவி இஷ்டமோ, என்னுடைய பிள்ளைகளுடைய இஷ்டமோ வீட்டில் நடக்காது. தேவனுடைய அனாதி தீர்மானம் சித்தம்தான் எல்லாருடைய வீடுகளில் நடக்கும். ஆமென் சொல்ல முடியுமா? உண்மை. நம்மளால் ஏற்றுக்கொள்ள முடியாது. என்னால் கூட சில காரியம் ஏற்றுக்கொள்ள முடியாது. நாளடைவில் ஐ கேன் ஏபிள் டு டிடெக்ட். ஆல்தோ ஐ எம் அ சர்வன்ட் ஆஃப் காட். 76லேருந்து ஊழியம் செய்கிறேன். ஈவன் நவ் ஐ எம் நாட் ஏபிள் டு டிடெக்ட் காட்ஸ் ஆக்ஷன் அண்ட் ஆக்டிவிட்டி. ரொம்ப கஷ்டங்க, கண்டுபிடிக்க ரொம்ப கஷ்டம். எல்லாத்தையும் பேய், பிசாசு, பில்லி, சூனியன் சொல்கிறக்கூடாது. நோ நோ நோ, தட் இஸ் ராங் அட்டரன்ஸ். யோசிக்கணும், ஜெபிக்கணும். என்ன அது? பிசாசம் கிரியை செய்வான். Satan's activity also in family, God's activity also in family.
இப்படி நான் சொன்னது வந்து பிள்ளைகள் ஆபேல், காயின், இஸ்மவேல், ஈசாக்கு, யாக்கோபு, யோசேப்புன்னு பிள்ளைகளை குறித்து சொன்னேன். அதே புஸ்தகத்தில் ஜெனசிஸ் இஸ் அ ஃபேமிலி புக் என்ற தலைப்பிலே நான் உங்களோடு பேசுகிறேன். அதே ஆதியாம புஸ்தகத்தில் படிச்சிங்கன்னா சிப்லிங்ஸ் ரைவலரி, சிப்லிங்ஸ் ரைவலரினா அண்ணன் தம்பி சண்டை, அக்கா தங்கச்சி சண்டை, அண்ணன் செய்கிறது தம்பிக்கு பிடிக்காது, தங்கச்சி செய்கிறது அக்காவுக்கு பிடிக்காது, மூத்த பிள்ளைக்கு பிடிக்காது, இளைய பிள்ளைக்கு பிடிக்காது. அப்பா அம்மா எல்லாத்தையும் அப்படி ரொம்ப ஷேப் பண்ணுவோம். சரி விடுப்பா, நீ விட்டுரு, அப்போ அமைதியாக இரு, அப்புறம் பார்த்துக்கலான்னு சிப்லிங்ஸ் ரைவலரி இன் த ஃபேமிலி. இது வந்து இப்போ ஆதியாம் புஸ்தகத்தில் இருக்குது, நிறைய இடத்துல இருக்குது. அது எப்படி சொல்கிறதுனால், இஸ்மவேல் பர்சிக்யூட்டட், இஸ்மவேல் ரொம்ப வந்து துன்பப்படுத்தப்பட்டான். ரொம்ப கஷ்டம். நீங்கள் நான் சப்ஜெக்டுக்குள்ளே போகல, ரொம்ப நேரம் ஆகிடும், பெரிய சப்ஜெக்ட் இது. ஜேக்கப் லெஃப்ட் அலோன் அல்லது ஜேக்கப் லெஃப்ட் ஹோம், வீட்டை விட்டு போகிறான். ஏன் வீட்டை விட்டு போகிறான்? அவங்க அண்ணனை ஏமாத்தலாம். நீங்கள் படிச்சிங்கன்னா தெரியும். அந்த புத்திர சேஷ்ட புத்திர பாக்கியத்தை திருடிட்டான் சப்ளான்டர். ஜேக்கப் நோன் அஸ் அ சப்ளான்டர். அவன் வந்து திருடன்ற வார்த்தை, சப்ளான்டர்னா ஏமாற்றுகிறவன், அவன் ஏமாத்துறான். யாக்கோபு ஏசாவாகிய அண்ணனுடைய சேஷ்ட புத்திர பாக்கியத்தை ஏமாற்றி அவன் பெற்றுக்கொள்ளுகிறான். ஆயினால் ஜேக்கப் லெஃப்ட் ஹோம், வீட்டை விட்டு வெளியே போகிறான், ஓடிடுறான். அதான் சம்பவம்லாம் நமக்கு தெரியும். அது சிப்லிங்ஸ் ரைவலரி, உள்ளுக்குள்ளே வந்த குடும்பத்துக்குள்ள பிள்ளைகளுக்குள்ளே வந்த ஒரு பிரச்சனை. அது ஈசா வாஸ் ட்ரையிங் டு கில் ஜேக்கப். ஏசா யோசித்தான், ஒரு நாளில் என்னுடைய தம்பியாகிய யாக்கோபை நான் என்ன பண்ணுவேன், கொண்டு போடுவேன் என்று இருதயத்தில், அல்லது அவன் ஒரு தீர்மானத்தோடு அவன் வனாந்திரத்திலும் எல்லா இடங்களிலும் சுற்றி திரிந்து கொண்டு இருந்தான். வசனம் இருக்குது. அதனால தான் சொல்கிறேன், ஜெனசிஸ் இஸ் அ ஃபேமிலி புக், நன்றாக விளையும் கொள்ளுங்கள். இன்னொரு சம்பவம் ஆதியாகமம் 35, 36, 37, 38 வாசித்தீங்கன்னா தெரியும். ஜோசப்ஸ் பிரதர் ட்ரைங் டு கில் ஹிம். யோசேப்புடைய சகோதரர்கள் அவன் ஒரு சொப்பனை கண்டுட்டான். சூரியன், சந்திரன், மற்ற எத்தனை நட்சத்திரம், 12 நட்சத்திரம் என்ன பண்ணுச்சு, அப்படியே வணங்குதுன்றான். நீங்கள்லாம் என் கையில் என் கை கீழே தாண்டா, நீ என் கை என்ன இருந்தாலும் நீ என்கிட்ட வருவ அப்படின்னு சொல்லாமல் ஒரு தரிசனம். அது இதை தவறாக புரிஞ்சுக்கிட்டு இதில் வந்து அண்ணன் தம்பி எல்லாரும் சேர்ந்து நீங்கள் நல்லா தே டிசைடட் டு செல் ஹிம் ஆஸ் அ ஸ்லேவ். தே டிசைட். ஹூ ஆர் தே? சிப்லிங்ஸ். அதான் நான் சொன்னேன், சிப்லிங்ஸ் ரைவலரி. கூட இருக்கிற அண்ணன் கசின் பிரதர்ஸாக இருக்கலாம், அண்ணன் தம்பி கூட பிறந்த அக்கா தங்கச்சியாக இருக்கலாம், சித்தப்பா பிள்ளைங்க, பெரியப்பா பிள்ளைங்க, அண்ணன் பிள்ளைங்க, தம்பி பிள்ளைங்களாக இருக்கான். அதனால தான் ஒரே வார்த்தையில் பேச சிப்லிங்ஸ் ரைவலரி. பரிசுத்த ஆவியானவர் இதை பார்த்து கேட்டு கொண்டிருக்கிற அனைவரோடும் எல்லாரோடும் இந்த திருவந்த நாளிலே அவர் இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். சிப்லிங்ஸ் ரைவலரி. நல்லா யோசிங்கள். அதோடைய ரிசல்ட் என்ன? தே டிசைடட் டு செல் ஜோசப் ஆஸ் அ ஸ்லேவ். அவனை ஒரு அடிமையாக விற்று தொலைச்சிட்டு, அவனை வந்து ஏதோ ஒன்று அடித்து போட்டது, மிருகம் அடித்து போட்டது, அப்படியே அந்த ரத்தத்தை கொண்டாந்து யாருக்கிட்ட கொண்டாந்து காமிக்கிறாங்க? தகப்பனாகிய யாக்கோபுக்கிட்ட வந்து சொல்கிறாங்க.
பொய் சொல்கிறாங்க. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, sin entered in the garden of Eden. அந்த ஆதியிலே அந்த ஏதேன் தோட்டத்துக்குள்ளே பாவம் நுழைந்தபடினாலே இன்றைக்கும் எல்லாருடைய வீடுகளில், அது ஊழியக்காரனுடைய வீடோ, பெரிய பெரிய லீடர்ஸுடைய வீடோ, விசுவாசிகளுடைய வீடோ, இயேசுவை அறியாத ஏற்றுக்கொள்ளாத ஜனங்களுடைய வீடோ, எல்லாருடைய வீடுகளிலும் இப்படிப்பட்ட காரியங்கள் நடந்து கொண்டு தான் இருக்கிறது. ஆனால் உங்களையும் என்னையும் இப்படிப்பட்ட சண்டைகள், சச்சரவுகள், சமாதான கேடுகள் என்னுடைய வீட்டிலும் உங்களுடைய வீட்டிலும் இருக்கும் பொழுது இயேசுவின் இரத்தத்தினாலே நீங்களும் நானும் காக்கப்படுகிறோம். ஆமென் சொல்ல முடியுமா? உண்மைங்க, 100%. Because of the blood of Jesus, we are safe in the arms of Jesus. அவருடைய கையின் கரத்துக்குள்ளே பத்திரமாக கர்த்தர் நமக்கு கொடுத்த பிள்ளைகளானாலும், கர்த்தர் நமக்கு கொடுத்த மனைவியானாலும், புருஷனானாலும் காக்கப்பட்டு கொண்டு வருகிறோம். This is a prophetical word for some people. இதை பார்த்து கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் வீட்டை யோசியுங்கள். அதனால்தான் நான் ஒரு முக்கியமான வார்த்தை பேசுகிறேன், முடிக்கப் போகிறேன். இதோடு நான் என்னுடைய மெசேஜை முடிக்கிறேன். ரைட் ஃப்ரம் கார்டன் ஆஃப் ஈடன், இதுவரைக்கும் அந்த ஆதி உலகத்திலிருந்து அல்லது அந்த ஆதாம் ஏவல் காலத்திலிருந்து எவ்ரி ஃபேமிலி இஸ் ஃப்ராக்சர்ட். எப்படி ஆக்சிடெண்ட்டில் கீழே வழுக்கி விழுந்து, பாத்ரூமில் விழுந்து நடந்து போகும்போது ஒரு வாழைப்பழத்தோலோ ஏதோ வழுக்கி விழுந்து கை எலும்போ கால் எலும்போ முட்டி உடைதோ, ஃப்ராக்சர் ஆகுதோ, அதுபோல் பிசாசு ஏதேன் தோட்டத்தில் இருந்த குடும்பத்தை உடைத்தான். ஈ ஃப்ராக்சர்டு. அதுபோல் இன்றைக்கும் அது எல்லாருடைய வீடுகளிலும் ஒரு ஃப்ராக்சர் இருக்கிறது. ஒரு ஏர்லைன் கிராக் இருக்குது. மெடிக்கல் வேர்டு நான் சொல்கிறது, ஒரு ஏர்லைன் கிராக் இருக்குது. ஐயோ, இப்படியே இருந்தால் இப்படியே விட்டுட்டோமே, சின்னதாக முடிய வேண்டியது பெரிய விஷயமாக முடிஞ்சிச்சேன்னு சொல்கிறான்ல, அதெல்லாம் நல்லா யோசி. தீஸ் ஆர் ஆல் ஆக்டிவிட்டி ஆஃப் சேட்டன். பிசாசு உடைக்கணும்னு பார்க்குறான். உங்களுடைய ஃபெலோஷிப், அண்ணன் தம்பியை பிரிச்சிடணும்னு பார்ப்பான். அக்கா தம்பி இருப்பாங்க வீட்டில், சண்டையை மூட்டி விடுவான். புருஷன் மனைவிக்குள்ளே சண்டை தகராறு. தீஸ் ஆர் ஆல் ஃப்ராக்சர். அப்படியே உடைச்சிடுவான். நல்லா இருந்த குடும்பத்தை, ரட்சிக்கப்பட்ட குடும்பம், ஞானஸ்தானம் எடுத்த குடும்பம், அபிஷேகம் பண்ணப்பட்ட குடும்பம், ஊழியம் செய்கிற குடும்பம், எப்படி வேணால் இருக்கட்டும். நல்லா பாட்டு பாடலாம், நன்றாக டேலண்ட் இருக்கலாம், பிரசங்கம் பண்ணுற டேலண்ட் இருக்கலாம், எது வேணுமானா இருக்கலாம். பட் சேட்டன் ஆல்வேஸ் ஃப்ராக்சர் பண்ணுவான். அதாவது எல்லாவற்றையும் உடைப்பான். ஆயினால்தான் நீங்களும் நாளும் இயேசு சொன்னது போல், இயேசு ஒரு வார்த்தை சொன்னார், பூலோகத்தில் நீங்கள் எவ்வளவு கட்டுவீர்களோ அவை பரலோகத்தில் கட்டப்படும். மத்தேயு 18:18, மத்தேயு 16:19 வாசினா, வாட் எவர் யூ அண்ட் ஐ பைண்ட் ஆன் எர்த், வாட் எவர் யூ பைண்ட் ஆன் எர்த், பூமியில் எவைகளெல்லாம் கட்டுகிறோமோ பரலோகத்தை கட்டப்படும். வாட் எவர் யூ பைண்ட் ஆன் ஹெவன், அங்கேயும் சரி இங்கேயும் சரி. அதாவே என் மனைவி சுபாவம் எப்படி இருக்குது, என் புருஷனுடைய சுபாவம் எப்படி இருக்குது, என்னுடைய அப்பாவுடைய சுபாவம் எப்படி இருக்குது, என்னுடைய அம்மாவுடைய சுபாவம் எப்படி இருக்குது, என் பிள்ளைகளுடைய சுபாவம் என்று நீங்கள் யோசித்து கர்த்தர்கிட்ட சொல்லி ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் எல்லாவற்றிலிருந்தும் உங்களையும் என்னையும் பாதுகாப்பாராக. ஹல்லேலூயா. இந்த திருவிந்த நாளிலே நான் எல்லாவற்றையும் நான் மைல்டாக நான் பேசியிருக்கிறேன். ஜெனிசிஸ் இஸ் அ ஃபேமிலி புக். அந்த ஜெனிசிஸ் ஆதியாமத்திலே இருக்கிற இத்தனை குடும்பங்கள், நீங்கள் மற்ற புஸ்தகத்திலலாம் குடும்பங்களை குறித்து பார்க்க முடியாது. சும்மா 1-2 அப்படி இருக்கும், மைல்டாக இருக்கும்.
பட் இந்த ஜெனசிஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபேமிலி ரோல் வந்து எக்கச்சக்கமாக இருக்கும், நிறைய இருக்கும் ஃபேமிலி ரோல். ஆதாம் ஏவாள் குடும்பத்தில் ஒரு சம்பவம், ஆபிரகாம் குடும்பத்தில் ஒரு சம்பவம், யாக்கோபு குடும்பத்தில் ஒரு சம்பவம், ஈசா யாக்கோபு 2 பேர் மத்தியில் நடந்த ஒரு சம்பவம், யோசேப்பு குடும்பத்தில் தான் 2 பிள்ளைகள் எப்ராஹிம் மனாசே அவங்க குடும்பத்தில் வந்த சம்பவம், இதெல்லாம் யோசிங்கள். அதுபோல் சிப்லிங்ஸ் ரைவலரி, கூட பிறந்தவங்களுடைய அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி சண்டை, இதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா தீஸ் ஆர் ஆல் செட்டனிக் ஆக்டிவிட்டி. அதனால்தான் சொன்னேன் இந்த இடத்துல ஜெனசிஸ் இஸ் அ ஃபேமிலி புக். ஆகமங்கள் என்று ஆதி ஆகமம், யாத்திராவும், லேவியராவும், என்ன ஆகமங்கள்னு ஒரு புக்கு 5 புக்கு இருந்தாலும் இதை கொஞ்சம் ஆழமாக படித்து பார்த்தா ஜெனசிஸ் இஸ் அ ஃபேமிலி புக். ஆதியாம புஸ்தகத்தில் என்னென்ன நடந்ததோ அதுதான் உங்கள் வீட்லேயும் நடக்குது, என் வீட்லேயும் நடக்குது. ஆனால் இயேசுவின் ரத்தம், சிலுவையிலே ரத்தம், அவருடைய ரத்தம், ஆணிகளால் கடாவப்பட்ட ரத்தம் உங்களுடைய இருதயத்திலும், உங்களுடைய நீங்கள் பெற்ற பிள்ளைகள் 2, 3, 4 அல்ல 1 எப்படியோ அந்த பிள்ளைகளுக்கு ரத்தம் தெளிக்கப்பட்டு முழுகி ஞானசானம் எடுத்தபடினாலே கர்த்தர் உங்கள் குடும்பத்தை வேலி அடித்து பாதுகாத்து கொண்டு வருகிறார். ஹல்லேலூயா. இரத்தத்தால் ஜெயம், இரத்தத்தால் ஜெயம், இரத்தத்தால் ஜெயம் இயேசுவே. அல்லேலூயா, அல்லேலூயா. இரத்தத்தால் ஜெயம் இயேசுவே. இயேசு ஜெயித்தார், இயேசு ஜெயித்தார், இயேசு ஜெயித்தார் சாத்தானை. அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசு ஜெயித்தார் சாத்தானை. நாம் ஜெயிப்போம், நாம் ஜெயிப்போம், நாம் ஜெயிப்போம் சாத்தானை. அல்லேலூயா, அல்லேலூயா. ஹல்லேலூயா. அவருடைய ரத்தம் நம்மை பரிசுத்தப்படுத்துகிறது, அவருடைய ரத்தம் நம்மை கழுவுகிறது. மனைவி மேல இருக்கிற குறைகள், புருஷன் மேல இருக்கிற குறைகள், தாய் தாப்பன் மேல இருக்கிற குறைகள், அண்ணன் தம்பி மேல இருக்கிற குறைகள், அக்கா தம்பி தங்கச்சி மேல இருக்கிற குறைகள், உலகம் முழுவதும் அண்ட சராசரங்களே, நீதிமான்கள், பரிசுத்தவான்கள், ஊழியக்காரர்கள், பொதுவான ஜனங்கள் எல்லார் குடும்பத்திலும் இயேசுவின் ரத்தம் தெளிக்கப்பட்டபடினாலே கர்த்தர் எல்லாவற்றையும் பாதுகாத்து கொண்டு வருகிறார். ஹல்லேலூயா. இப்போது இந்த வேளையிலே கர்த்தர் திருவந்த நாளிலே ஜெனசிஸ் இஸ் a family book என்ற தலைப்பிலே நம்மளோட பேசின கிருபைக்காக அவரை ஸ்தோத்திரிப்போம். ஹல்லேலூயா. அன்பின் பிதாவே, இந்த காலை ஆராதனைக்காக நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த திருவந்தில் பங்கு பெறுவதற்கு முன்பாக எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். எங்களுடைய குடும்பம், எங்களுடைய பிள்ளைகள், எங்களுடைய கொடுக்கல் வாங்கல் எல்லாவற்றையும் உடைய பாத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இதுவரைக்கும் பாதுகாத்தீர். ஜெனசிஸ் இஸ் a family book. அதிலிருந்து எங்களுக்கு கொடுத்து எங்களை கர்த்தாவை எச்சரித்து எங்களை ஆறுதலைப்படுத்தி, இந்த பிசாசு எல்லா குடும்பங்களை ஒரு ஃப்ராக்சர் பண்ணி வைத்திருக்கிறான். ஆனாலும் எல்லா ஃப்ராக்சரையும் கர்த்தாவே நீர் மறுபடியும் சேர்த்து எல்லா ஃப்ராக்சரையும் சீர்படுத்தி பலப்படுத்தி நிலைநிறுத்தி, எல்லாவற்றையும் நீர் சீர்படுத்தி பலப்படுத்தி நிலைநிறுத்தி உடைய மகிமையுள்ள சன்னிதானத்திலே எல்லா குடும்பத்தையும் கொண்டு போய் சேர்ப்பீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். திரு